மஞ்சூர் வழியாக ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக இலையை பறித்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான வேலைங்களா? கஷ்டத்தை சொல்லிட்டோம், யாருமே எது செஞ்சு கொடுக்குற மாதிரி இல்ல. இது வந்து பழுக்கும் போது கருப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து பறித்து சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் நடந்து போகிறதே ஒரு மாதிரி ஜாலி தாங்க. அம்மாலாம் ஃபுல்லாக அப்படி தண்ணியாக போகும்போது எப்படி இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இளன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். நான் உங்கள் இளன். நான் வேர்ல்டு ஃபுல்லாக பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற கிண்ணக்கொரை அப்படிங்கிற ஒரு ஹிடன் வில்லேஜுங்க. ஹிடன் வில்லேஜ் அப்படின்னா அது ஒரு ரிசர்வ்டு வில்லேஜ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட கடைசி வில்லேஜ் அதுதான். அந்த வில்லேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கேரளா ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. அதுதான் ஆக்சுவலாக கடைசி வில்லேஜ், தமிழ்நாட்டோட கடைசி வில்லேஜ். இது ஊட்டிக்கு பக்கத்தில் ஒரு 60 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் ஊட்டிக்கு வரவங்க யாரும் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கிடையாது. ஸோ சூப்பரான ஒரு வில்லேஜுங்க. ஸோ இப்போ அங்கே தான் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி நோக்கி நம்ம போயிட்டுருக்கோங்க. ஊட்டிக்கு முன்னாடி குன்னூருக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு கட்டு போகும். அந்த லெஃப்ட்டில் கட்டில் இப்போ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கடைசி வில்லேஜ் கிண்ணக்கொரை தாங்க. அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிராமங்கள் இருக்கும். போகிற வழியில் ஒரு ஃபேமஸான ஒரு கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குந்தா வில்லேஜ்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க, இங்கே செம்மையாக இருக்குல்ல. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீ எஸ்டேட்டு. இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போனோம்னா அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கேருந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடு இருக்குது. 4 வீடு மீன்ஸ் ஒரு லைனாக கட்டி வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலாக அந்த எஸ்டேட்லேருந்து வேலை செய்கிறவங்களுக்காக ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் குவார்ட்டர்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிங்க. ஸோ அந்த மாதிரி தங்கியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து போயிட்டு சார்ஜர் போட்டுட்டு மொபைலுக்கும் இதுக்கும் இப்போ அப்படியே கிளம்பிகிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட வேலை செய்கிறத போய் கவர் பண்ணிவிட்டு அவங்க எப்படி செய்கிறாங்க அதை நான் கிட்டேருந்து பார்த்ததில்ல. அது ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதை போயிட்டு நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கணும் அப்படின்னா, அந்த வழியாக கீழே இறங்கணும் அப்படின்னா மெயின் ரோடு. ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஸோ இதுதான் பிளானு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இங்கே செமையாக இருக்குல்ல. கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வெயில் வருது, அப்பப்போ ஜில்லுன்னு இருக்குது. ஸோ மாறி மாறி வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. உங்களுக்கு வந்து ரொம்ப நேரமாக குளிராக இருக்குது அப்படிங்கும்போது வெயில் வருது. வெயிலாக இருக்கேடா அப்படின்னு யோசிக்கும்போது உங்களுக்கு ஜில்லுன்னு அப்படியே மிஸ்ட்டு இதெல்லாம் வந்துடுது. அதனால் சூப்பரான ஸ்பாட்டுங்க. ஆக்சுவலாக ஊட்டி கோத்தகிரி சைடெலாம் வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அந்த சைடு வந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தூரம் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா மஞ்சூர் வழியாக ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு அண்டு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. சரிங்க, நான் அப்படியே போயிட்டு நான் கட் பண்ணிடுறேன். இப்போது அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். கைஸ், இந்த இடம் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. ஒரே ஒரு இந்த ஒத்த மரம் மட்டும் காஞ்சு போயிருக்கு. ஆக்சுவலாக செப்பல் வேறு பிஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், கீழே அங்கே இதுக்கு போய் தான் நம்ம தைக்கணும். செருப்பு தைக்கிறீங்க யாராவது இருக்காங்கன்னு கேட்டேன். மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம அங்கே போயிட்டு இது பண்ணிக்கலாம். தான் செம்ம வியூ பாயிண்ட்டுங்க, அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்க, வா நாம இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாங்க. அதாவது கேங்காக போனால் என்ஜாய் பண்ணலாம், சோலோவாக போனீங்கன்னா ஃபீல் பண்ணலாம். புரியுதுங்களா? ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு வந்து மோஸ்ட்டாக சோலோ தாங்க பிடிக்கும். ஏன்னா நான் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நான் பேச மாட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். நான் ஏன் சோலோவாக ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்குது. குட்டி ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நான் வந்து 12th முடிச்சிட்டேங்க. 12th முடிச்சுட்டு காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, காலேஜ் சென்னையில் படித்தேன். அதை முடிச்சுட்டு ஒர்க்குக்கு அங்கே இங்கேலாம் நிறையா பக்கம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் எதுவும் செட் ஆகாமல் தான் நான் வந்து எனக்கு பிடிச்ச செய்யணுன்ட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன்.
என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்க, சீரியஸாக உண்மையை சொல்ல போனால். அதாவது இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஒரு எமர்ஜென்சி மச்சான் வாடா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்ற அளவுக்கு கூட ஒருத்தன் கிடையாது எனக்கு. ஸோ ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இதில் தான் நான் வளர்ந்தனே. படித்தது பார்த்தீங்கன்னா சென்னை அப்படி இப்படின்னு. அந்த காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுங்க ஊர் வெளியூர், வேறு ஊர், வேறு மாவட்டத்துலேருந்து வந்து படித்த பசங்க தான். ஸோ பக்கத்தில் அப்படின்னா கூப்பிட்டோன்னே வர்றதுக்கு, இந்த மாதிரி கூட சேர்ந்து சுற்றுறதுக்கு, ஏதாவது பிரச்சனைனா வர்றதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் யாரும் இல்லை. அதனால் என்னாச்சுன்னா தனியாகவே இருந்து தனியாகவே வாழ்ந்து தனிமையை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தனிமை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டேன். என்னை வந்து கூட ஒரு 4 பேர் கூட போய் ஒரு ட்ரிப்பு போயிட்டு அப்படின்னா நான் சும்மா பேருக்கு வேணால் போவேனே தவிர அங்கே நான் மனசார நான் என்ஜாய் பண்ணியிருப்பேனா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் தனிமையாக இருந்து தனிமையோட வாழ பழகிட்டேன். அதனால் எனக்கு தனியாக தான் இருக்க பிடிக்குது. தனியாக இருக்க பிடிக்குது மீன்ஸ் ட்ராவல் பண்ணுறதில்ல சொல்கிறேன். ஸோ அதனால நான் சோலோ ட்ராவல் வந்து இது பண்ணிட்டேங்க. சில பேர் வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுவாங்க. ஓகே இவன் சோலோ ட்ராவல் பண்ணுறான்டா, அப்போ வந்து உனக்கு ரீச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வேணும்னே சில பேர் சோலோவாக பண்ணுவாங்க. நமக்கு அது கிடையாதுங்க. எனக்கு யாரும் இல்லை, அதனால் சோலோவாக இருந்து பழகிட்டேன். அதனால் சோலோவாக இருக்க பிடிச்சிருக்கு. அதனால் நான் சோலோவாக பண்ணுறேன். நல்லாவும் இருக்குது எனக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், நான் தனியாக நடந்து வந்துட்டுருக்கேன். அவ்வளோதான். பின்னாடி ஒரு பிரதர் வர்றாரு. இதுதான் மேட்ரு. ஸோ சோலோவாக ட்ராவல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். சரி விடுங்க, என் கதை விடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்கு வருவோம். நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக இலையை பறித்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு போகக்கூடிய இதுன்னு வச்சுக்கோங்களேன். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனாக இருக்கும். அதெல்லாம் அவ்வளோக்கா வந்து வேல்யூ போகாது, அடிமட்ட ரேட்டுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பழுப்பு நிறமாக மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிற இலை தான் வந்து நல்லா போகும். ஏன் ப்ரோ? கொழுந்து. ஸோ அந்த மாதிரி இது பாருங்கள், விறகுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. போகும்போது வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி பறித்து கொண்டு வந்து இங்கே வச்சிட்றாங்க. இது வெயில் இருந்தால் காயக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி அப்படி தான் நினைக்கிறேன். ஏன் இங்கே கொண்டு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ ஆக்சுவலாக பிரதர் யாருன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் கோயம்புத்தூர்காரரு. அவர் வந்து இப்போது இந்த சைடு போகிறங்கிற மாதிரி சொன்னாருங்களா. ஸோ அதனால் நானும் இது இருக்கிறேன். அதில் போகணுமா? ஓகே, அதனால் நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு ஏறியாச்சு. மாட்டு அழகாக இருக்கு பாருங்க இந்த மரம். அவ்வளோதாங்க. இந்த இடத்துல கட்டளை போட்டு படுத்தா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கலாம். நல்லா தூக்கிக்குவேன். ஆக்சுவலாக நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்ததுனால இங்கே சார்ஜர் போடுற கேப்பில் ஒரு திண்ணையில் படுத்துருந்தேங்க. தூக்கம் அந்த மாதிரி வந்துச்சு. வேறு லெவல். அப்படி ஜில்னு காற்று. திண்ணையில் படுத்துருந்தேன், தூங்கிட்டேன். வீட்டில் ஒரு அரை மணி நேரம் தூங்கியிருப்பேன். அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. இந்த செப்பல் வேறு இருந்து போச்சுங்க, நடக்க முடியல, கால் வலிக்குது. அதை வேற தூக்கிட்டே நடக்கிற மாதிரி இருக்கா, அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கா, வலிக்குது. சீக்கிரம் போய்ட்டு செருப்பு தைக்கணும். செம்மையான வியூ பாயிண்ட் பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. இவங்ககிட்ட பேசுவோம், இவங்க ஏதாவது பேசுவாங்களா என்னன்னு கேட்கலாம். அழகா இருக்கு. நீங்க தான் பேசணும். பேச தெரியாதா? உழைக்கிறது நிப்பாட்டினா எப்படி காசு வரும்? வேலை செய்யறாங்க, ரொம்ப கஷ்டவாளிங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை கஷ்டமான வேலைங்களா? இதெல்லாம் கஷ்டமான வேலைதான். இதெல்லாம் மூட்டை தூக்கணும், இதெல்லாம் வந்தா ரொம்ப கஷ்டம். காலைல 8 மணிக்கு வந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இங்கே இருக்கிறோம். அப்ப எங்களை கூட்டு போய் ஏதோ ஒண்ணு பண்ணலாம். இல்ல வேற வேலைக்கு என்ன வேலை தெரியும் உங்களுக்கு? எங்களுக்கு என்ன தெரியும்? வீட்டு வேலை தெரியும், சமைக்கிறது தெரியும். அதை பண்ணிடுவீங்களா?
அதை பண்ணீங்க, இது பண்ண முடியலையா? பண்ண முடியல. ஆமாங்க தெரியுமா, அப்புறம் நம்ம ஊட்டி தெரியாதா? கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்காரங்க. ஆமாங்க. எஸ்டேட் தெரியாதா? எங்களெல்லாம் புடிச்சு கொண்டு போறதுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாங்க, உங்களை பேட்டி எடுத்து போடுறோம். போடுங்க, எங்களை போட்டு. இப்போ நீங்க இருக்கிறதுனாலதான் நாங்களாம் டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க வேலை செய்யலைன்னா அப்புறம் நாங்க என்ன பண்றோம்? ஆமா, நாங்க 10 பேர் உழைக்கிறவங்க இருந்தாதான் உங்களுக்கு டீ வரும். நாங்க உழைக்கலன்னு உங்களுக்கு எங்க டீ வரும்? அப்புறம் நீங்க இந்த வேலை வேண்டாங்க. முடியாது, வயசு ஆயிடுச்சுல. சரிங்க, இது சம்பளம் எவ்வளவு தராங்க இதுக்கு? சம்பளம் 400. 400 ரூபாயா? அங்க கேரளா சைடு எல்லாம் 550 ரூபாயாமா? இங்க வந்து 400 ரூபா. தனியார் கம்பெனி. தனியார் இது? கம்பெனி கிடையாது, தனியார். தனியார்னா அவ்வளவுதான். தனியார்னா அவ்வளவு. அது வந்து இது எஸ்டேட்டுங்க. ஆம்பளை ஆளுங்களுக்கு எவ்வளவு? எல்லாமே ஒரே ஈக்குவல். ஒரே இதுதான். எல்லாமே மொத்தமா ஒரே ஈக்குவல். சரி சரி. ஒரே இதுல வேற ஏதாவது உங்களுக்கு சலுகை பண்ணி கொடுத்துருக்காங்களா? தண்ணி சலுகை இருக்கு, கரண்ட் சலுகை இருக்கு, ஃப்ரீ எல்லாமே. எல்லாமே ஃப்ரீ. சரி சரி. தண்ணி எல்லாம் எங்களுக்கு தண்ணியும் காசு இல்ல, கருகுக்கு காசு இல்ல. எல்லாமே வீடு ஓனர் எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு வீடு எங்க இருக்காங்க? 4 வீடு தான் இருந்துச்சு. அதே தான் இந்த 10 ஆட்கள் புண்டால இருக்காங்க. ஓ, பாதி பேர் கீழ இருந்து வராங்க. டவுன்ல இருந்து வரோம். அங்க நீங்க டவுன்ல இருந்து வரீங்க. சரி சரி. நாங்க சரி சரி. அவங்க அங்க இருந்து வராங்க எல்லாமே. நாங்க மட்டும் தான் இங்க இருக்கோம். 6-7 குடும்பம் இருக்குங்க. அந்த பக்கமா நீங்க எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? சாப்பிட்டேங்கம்மா. என்ன சாப்பாடு? அப்புறம் எங்களுக்கு ஏதாவது இப்படி வீடியோ பிடிக்க வரீங்க தானே, எங்களுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வந்துருக்க வேண்டியதானே சொல்லிட்டுங்களா? நாங்களா எது இந்த மாதிரி இருப்பீங்கன்னு தெரியலையே. அப்ப எப்படி நாங்க பேட்டி கொடுத்து உங்களை போன்ல போட சொல்றது? நாங்க அப்படியே ரோட்ல போனோம். சரி, அப்படியே மேல சுத்தி பார்க்கலாம்னு வந்தா பார்த்தா ஆளுங்க வேலை செய்யறாங்க, போய் பாருங்க. நாங்க சரி போய் பேசலாம்ட்டு வந்துடும் அப்படியே. அந்த சைடு. சரி சரி. ஏப்பா என்னம்மா? காரா பைக்கா? பைக்ல வந்தோம். 2 பேர் பைக்ல வந்துட்டீங்களா? ஆமா ஆமாங்க. பேர் என்ன உங்களுது? என் பேர் இளங்கோ. ஏன் இளங்கோயிலுக்கு வந்தீங்களா? சரி சரி. சரிம்மா. இந்தாங்க. இது வந்து கூலி தாங்க. கூலிக்கு மேல போறிச்சா அதுக்கு தனியா சம்பளம்? தனி சம்பளம். அது தனி சம்பளம். அது டைம் இருந்தா அது எடுக்கலாம். நிறைய வந்தா மழை பெய்யும். இலை நிறைய வர டைம்ல. இது வேஸ்டா போற இலை இது எடுக்குது. சரி சரி சரி. ஏன்னா இது எடுத்தா தான் 2 கொழுந்து வரும். அதுல இன்னைக்கு நல்ல இலை வந்துரும். அப்ப இது டீக்கு ஆகாதா? கம்மி குவாலிட்டி. கம்மி குவாலிட்டி. சரி சரி. இது வந்து கம்மி குவாலிட்டி வந்து நல்ல மழை. இன்னொரு 2 மாசம் கழிச்சு வந்தீங்கன்னுக்கா அப்பா பாக்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் சூப்பரா இருக்கும். இது இப்ப வேஸ்ட். இது வேஸ்ட். வெயில் காலம் இல்லையாப்பா? ஆமா ஆமா. வேலை இருக்காது. இன்னும் 2 மாசம் முடிச்சுட்டு மே வந்துங்களா? ஓகே ஓகே. மே முடிச்சானு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். சரிம்மா சரி. சரிங்கம்மா வரேங்க. இது யூடியூப்ல வருங்க. ஆமா ஆமாங்க. இது வேற லெவல்ல அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. அக்கா கடைங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல, கொஞ்சம் தான் போகணும். பசங்க இருந்தாங்க இங்க குண்டாவுல ஹாஸ்பிட்டல் இல்லைங்களா? ஒரு மாடு பசங்களை கூட்டிட்டு போய் ஊர்ல வேண்டாம் சரி சரி. கூலி கொடுக்குறாங்க, வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். போய் காட்டு காலையில 8 மணிக்கு வந்தா 5 மணிக்கு போறோம். உங்களுக்கு பிடிச்சி போட்டோம்னா ஏதாவது நடக்கும்ல? ஏதாவது நல்லது நடக்கும்ல? இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு போட்டோம்னா ஏதோ ஒண்ணு. செருப்பு போடலாம்ல? செருப்பு போட்டுருக்கு. செருப்பு போட்டு அதாங்கம்மா, உங்களோட கஷ்டத்தெல்லாம் சொன்னீங்கன்னா அதை வெளியே கொண்டு போலாம். எத்தனையோ கஷ்டத்தை சொல்லிட்டோம், யாருமே எது செஞ்சு குடுக்கற மாதிரி இல்ல. இந்த ரோடும் சரியில்லை, படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். வரவங்க எல்லாம் இப்படிதான் கேக்குறாங்க, ஒண்ணும் செஞ்ச பாடு. ஆமா, நாங்க இருக்கிறது காட்டுக்குள்ள. எழுதி போட்டோம்னா வீடு பட்டா வேணும் கேக்குறாங்க. அந்த அம்மா பட்டா கொடுக்க மாட்டாங்களே. இது எத்தனையோ பட்டா கொடுத்துட்டோம். அன்னைக்கு போய் ஒரு 4-5 மாசம் ஆகுது. 2 பேருக்கு போய் பட்டா கொடுத்துட்டு வந்தாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்டே பட்டா கொடுத்துட்டோங்கிறாங்க. உங்களுக்கு எந்த பட்டா வந்துருக்கு? ஜெயலலிதா இருக்கையில ஒரு பட்டா வந்துச்சு, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அது சுடுகாடு பண்ணிட்டாங்க அங்க மேல.
அதுவும் கிடைக்கல எங்களுக்கு. அப்புறம் எங்களுக்கு எந்த பட்டா இருக்குது? நாங்க காட்டுக்குள்ளதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். 24 மணி நேரம் காட்டுக்குள்ளதான் கிடக்கணும். வண்டி போக்குவரத்து இல்ல. ஒரே ஒரு பஸ் மட்டும் பெரிய வண்டி விட்டுருக்காங்க, இருக்குங்க வண்டி. அது சாயந்தரம் எங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்தா வாங்கிக்கணும். இந்த ரோடே சரியில்லை. இருந்தாலும் 2000 ரூபாய் ஆகும் வண்டி மேல வரணும்னா. 2000 கேக்குறாங்களா? 2000 ரூபாய் கேக்குறாங்கப்பா. இங்க பாரு, இந்த ரோடு 2000 ரூபாய் கேக்குறாங்க. இந்த வண்டி ஆமா, இந்த ரோட்ல இருந்து நாங்க மேல போற வரைக்கும் 2000 ரூபாய் கேக்குறாங்க. நாங்க எங்க யார் எங்களுக்கு என்ன பண்றாங்க? நாங்க என்ன செய்யறது? அந்த வண்டி டயர் எல்லாம் போயிருவோன்னு சொல்லி 2000 ரூபாய் கேக்குறாங்க. 2000 ரூபாய் கேக்குறாங்க. நாங்க எங்க போய் கொடுத்து என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. வேலை செய்யறது மட்டும் தான். கீழ இருந்து தான் வந்தான். கஷ்டம்தான். இப்படி மஞ்சூர் நீ காட்டு பேசு. என்னது? அப்படி போயிடும். இல்ல ஏதாவது போட்டு வச்சுட்டு எங்களை மாட்டி விடுறதுக்கு எடுக்கிறாரா? மாட்டி விடுறதுலாம் இல்லைங்க. கஷ்டமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. படுறோம் நாங்க. என்னத்த மாட்டி விட்டு என்ன செய்ய போறோம்? என்ன பண்றது நம்ம? இதுக்கு மேல நம்மள யாரு கஷ்டப்படுத்த போறாங்க? எங்களுக்கு கஷ்டம்தான். 8 மணிக்கு போறோம், சாயந்தரம் 5 மணி காலையில 8 மணிக்கு வந்தா சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போறோம். இதே எங்க வேலை. 300 ரூபாய் கூலி. வேற என்ன செய்யுது? சரிங்க. சரியான கஷ்டம்தான். கஷ்டம் தான். என்னப்பா எங்களுக்கு யாரும் உதவி பண்றதுக்கு இல்ல. 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. நாங்க இப்படி வேலை செஞ்சு சாப்பிட்டாதான். வரவங்க எல்லாம் இப்படி கேட்டுட்டு தான் போவாங்க. ஆனா ஒண்ணு இல்ல. இந்த வீட வந்து வந்து கரடி பறிச்சு வச்சிருக்கு. கதவை உடைச்சு புட்டிங்கிறது. அப்புறம் வந்து அடிச்சு சாயந்தரம் அடிச்சு வச்சா காலையில அடிச்சா நைட் வந்து கதவை குடிக்குது. காட்டு எருமை வருது, புலி காட்டெருமை வருது, புலி, கரடி எல்லாமே வருது. அன்னைக்கு கரடி வந்து வங்களாக்கிட்டே இருக்கு. நாங்க என்ன செய்யுது? உயிரை கையில புடிச்சிட்டு தான் வாழ்றதா இருக்குது. உயிரை கையில புடிச்சிட்டு தான் இருக்கிறோம். சொல்ல போனா வெளியே கதவை திறந்தாலும் நாங்க வெளியே கதவை திறந்தாலும் சுத்தி முத்தி பார்த்துட்டு தான் வரணும். சில டைம் லைட் இருக்கும், சில டைம் லைட்டும் இருக்காது. மழை காலம் வந்துட்டு அறவே லைட் இருக்காது. இப்படி எல்லாம் இருக்கு. பாருப்பா எப்படி பண்றீங்க, என்ன வாங்கி கொடுக்குறீங்களா என்னன்னு பாருங்க. சொல்லுவாங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. நாங்க என்ன செய்யுது? இது என்னம்மா இது? எறும்பு சாணியா? என்னப்பா எருமை சாணி? அது எருமசாணிப்பா, எருமத்தா. சாயந்தரம் ஆயிட்டா வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 10 எருமை வந்து நிக்கும். அதை ஓட்டி விடணும். கரடி வரும். அப்படிதான் இருக்குவோம் நாங்க. ஒவ்வொரு நாளும் கையில உயிரை பிடிச்சிட்டு வாழணும். சரிங்கம்மா, பாக்கலாம். அப்படி சரி, அப்படியே கீழே போறேங்க. அப்படி சரி போங்க. இப்படி வண்டி எடுத்து வந்துட்டீங்களா? அந்த பக்கம் நிக்குது. பாருங்க, இதுதாங்க இந்த மக்களோட, அதாவது அழகுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வழி, வேதனை எல்லாம் இதுதாங்க. நம்ம டீ எஸ்டேட்டு சுற்றி பார்க்க போகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறோம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் அந்த அழகான டீ எஸ்டேட்டு உருவாகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்கள் தான். ஸோ அவங்களோட கஷ்டத்தையெல்லாம் கேட்டோன்னே அவங்க பாட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாருமே இல்லை. வேற லெவலில் இருக்கா, சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டீ எஸ்டேட்டு, சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்டு அல்டிமேட்டு. ஆக்சுவலாக இந்த 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 இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் பழமே காணோம். இதில் ஒரு பழம் வருங்க, அதான் அங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது சின்னதாக அதான் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து பழுக்கும்போது கருப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து பறித்து சாப்பிடுவோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் அந்த புவியும் விட்டு வர மாட்டோம், புவியும் சாப்பிடுவேன், சூப்பராக இருக்கும். இந்த இதை எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நம்மளை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு. மோஸ்ட்டாக வில்லேஜ் சைடில் இருக்கவங்கெல்லாம் அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், இதுதான். ஆனால் அழுக்காக இருக்கு, அதான் பிரச்சனை. கொஞ்சம் சுத்தமாக இருந்துச்சுன்னா ஆகும். இதுதாங்க பாருங்க, சூப்பராக இருக்கு. பார்க்க இது ஏதோ இது மாதிரி இருக்கும், மிளகு மாதிரி தெரியும், நல்லா இருக்கும். ஆனால் குப்பையாக இருக்குங்க, அதனால தான் வேற ஒன்றும் இல்லை.
தரமாக இருக்கும். வேற சுத்தமாக கிடைக்குதான்னு பார்ப்போம். இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நல்லா இருக்குங்க. சின்ன வயசில் சாப்பிடுது குட்டி ஊன்றுருப்பேன். அப்போ காட்டுக்குள்ளே விளையாண்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். பறித்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கும். தண்ணி வருது பாருங்க. குடிக்கலாமான்னு தெரியல. கையை மட்டும் கழுவிக்கும். குந்தா வில்லேஜ். இந்த வீடு அழகாக இருக்குல்லங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே நின்று ஜாமுன்னு இருக்கும். நடந்து போகிறதே ஒரு மாதிரி ஜாலி தாங்க. அது ஒரு மாதிரி தனி ஒரு சந்தோஷம். நடந்து இந்த மாதிரி போகிறது. என்ன செப்பலாக இருந்து போச்சு, அது ஒன்று தான் பிரச்சனை. இல்லைன்னா நம்ம பாட்டு ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறதுனால இதாகுது. பேண்ட் வேறு நிற்க மாட்டேங்குது. லோலாயமாக இருக்குது. இங்கே பாருங்க, நான் வந்து பாறையிலேருந்து தண்ணி எப்படி ஊறுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? பாருங்க, இயற்கையோட அதிசயமே அதிசயம் தாங்க. என்ன சொல்கிறீங்க? ஒரு பாறையிலிருந்து தண்ணி வடியுது. யாரும் இங்கே ஊற்றி விடலை, அதுவாக ஊறுது. ஸோ இதுதான் பவர் ஆஃப் நேச்சர். இயற்கையை மிஞ்சினது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. நீ என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் என்ன பண்ணாலும் சில விஷயங்களை இயற்கையால் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். அதுவும் அழகா. அதுதான் விஷயம். ஸோ இயற்கையை நேசிக்கிறவன் இயற்கையை நாசம் பண்ண மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க எப்படி ஊற்றுது பாருங்க தண்ணி. இதெல்லாம் அதிசயமாக இருக்குதுங்க. எப்படா நம்மலாம் பைப்பு போட்டு கிணறு தோண்டி ஆழ தோண்டி போரு போட்டு தண்ணி வர வைக்கிறோம். நேச்சுரலாக பாறையோட இடுக்குகள் இருந்து தண்ணி அப்படியே வழிஞ்சு வரதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பார்க்கும்போது சந்தோஷத்தையும் தாண்டி எப்படா அது மிராக்கலாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். வேறு கிண்ணக்குறை அப்படியே போனீங்கன்னா 33 கிலோமீட்டர் கிண்ணக்குறை. அதுவும் ஃபேமஸான ஒரு ஊர் தாங்க. இந்த ரோட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் மேக்ஸிமம் நம்ம பசங்க யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல. ஊட்டின்னு போயிட்டு அங்கே அப்படியே கொஞ்சம் கிராமங்கள் பார்த்துட்டு அப்படியே அந்த மாதிரி, அதாவது ஃபேமஸான இடத்துக்கு தான் போகிறோமே தவிர இந்த மாதிரி அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் எல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம். அதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணுங்க. ஏன்னா பண்ணால் தான் இங்கே இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு என்ஜாய் பண்ண முடியும். சும்மா எல்லாம் பார்த்த இடத்துலேயே பாட்டு க்ரௌடாக வேறு இருக்கும். எனக்கு க்ரௌடாக இருந்தாவே எனக்கு பிடிக்காது. அதனாலே என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா, அதிகமாக மக்கள் போகாத இடம் அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அது ரெண்டாவது, அங்கே போனால் தான் தெரியும். ஆனால் இந்த இடமா இது என்ன புதுசாக இருக்கே, அப்போ இந்த இடத்துல நம்ம எந்த ரீல்ஸ் எதுவும் பார்த்ததில்ல, யாரும் சொல்லலை, அப்போ இங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இது மை கைண்ட் ஆஃப் ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்படி பண்ண தான் பிடிக்கும். நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா குந்தா. நம்ம ஆக்சுவலாக குந்தாவிலிருந்து அப்படி மேலே ஏறி டீ எஸ்டேட்டு போய் அங்கே மக்கள்கிட்ட பேசிட்டு இந்த வழியாக கீழே இறங்கி இப்போ நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் திரும்ப குந்தாவுக்கே. ஸோ இதுதான் நம்ம பண்ண சாரி பாருங்க, வெட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஈஸியாக போயிட்டு வர்றதுக்காக வெட்டி வச்சுருக்காங்க. பிக்கப்பு தாங்க இங்கே, பிக்கப்புங்கிற மாதிரி ஜீப்பு அதுதான் இங்கே எல்லாம் ஏறும். அந்த வண்டி தான், வேறு எந்த வண்டியும் முக்கும். சரி அப்படி நடந்து போவோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. போயிட்டு பசிக்குது லைட்டாக, சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிக்கலாமா இல்லை அங்கே போய் மஞ்சூரில் போய் சாப்பிட்டுக்கலாமா? ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி வந்து நம்ம மஞ்சூர் போகிறோம். மஞ்சூர் தான் நம்மளோட கடைசி டெஸ்டினேஷன். அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த வழியாக கோத்தகிரி வழியாக அப்படி போயிட்டு அப்படியே கீழே போகிற மாதிரி பிளானு. பார்க்கலாம், ஓகேங்களா?
கைஸ் ஆக்சுவலாக நான் பக்கமாக இருக்கும்னு நினச்சேங்க, ரொம்ப லாங்காக இருக்குங்க, நடக்க முடியலங்க, கால் வலிக்குது. தன்னந்தனி காட்டுக்குள்ளே என்னென்னவோ பாட்டு கண்டபடி வருதுங்க. வண்டியாக வந்துச்சுன்னா லிஃப்ட் கேட்கலான்னு பார்த்தா ஒரு வண்டி வர மாட்டேங்குது. பஸ் எல்லாம் நிறைய வருதுங்க. இங்கே குந்தாவிலேயே நிறையா குந்தா இருக்குங்க. இது வந்து மெயின் குந்தா, கீழ்குந்தா, மேல் குந்தா, கோரக்குந்தா அப்படின்னு குந்தாவிலேயே ஏகப்பட்ட குந்தாஸ் இருக்குங்க. எல்லா கிராமத்தையும் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, காசு இருந்தால் சுற்றலாங்க, காசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்கிறீங்க, நம்மளோட பட்ஜெட் 2 நாள், அவ்வளோதான். 2 நாள் மேக்ஸிமம் 2000 கொண்டு வரோம், சுற்றி பார்க்குறோம், கிளம்புறோம், அவ்வளோதான். 1000 ரூபாய்க்கு ஸ்டே. 1000 ரூபாயெல்லாம் அது ரொம்ப அதிகம். ஒரு 500 600 ரூபாய்க்குள்ளே ஏதாவது ஒரு மொக்க ஸ்டே இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைக்குங்க. அதாவது நீங்கள் 24 ஹவர்ஸ் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து 1000 1500 2000 அப்படி போகும். நீங்கள் வந்து அந்த 1 நைட்டு அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கம்மியாக தான் இருக்குங்க. அப்போ அந்த பூ பாருங்க அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஊட்டி கொடைக்கானலில் யாராவது இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது என்ன பூன்னு சொல்லுங்கள் மக்களே, தெரிஞ்சுக்கலாம். அழகாக இருக்குது. இந்த ஹில்ஸ் பாருங்க சூப்பராக இருக்குது. இதுதாங்க, அதாங்க, இதெல்லாம் என்ஜாய் பண்ணதாங்க வரோம் நம்ம. என்ன சொல்கிறீங்க, அதான் பார்த்து அனுபவிக்கணும். ஒரு வண்டி வர மாட்டேங்குதே, முடியலங்க. இந்த ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, இந்த இடத்துல வண்டியே அதிகமாக வரல. ஸோ நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இந்த இடங்களையெல்லாம் ரசிக்க தாங்க நான் வரேன். கச்சன்லாம் எனக்கு வேணாங்க, என்னை கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இந்த ரோடு வந்து ஒரு வேறு லெவலான ரோடுங்க உங்களுக்கு. ஏன்னா இதிலிருந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சூர் வரைக்குமே உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும், சைலண்டாக இருக்கும். ஆனால் உள்ளே போகும்போது கிராமங்களெல்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். ஸோ நான் காட்டுறேன், இன்னும் காட்டுறேன், போகும்போதெல்லாம் காட்டுறேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அழகான சீனிக்கான லேண்ட்ஸ்கேப்ஸையும் பார்க்கணும், வில்லேஜஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கிளைமேட்டும் சூப்பராக இருக்கணும். அதே சமயம் உங்களுக்கு வந்து க்ரௌடாகவும் இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ஊட்டியிலிருந்து, அதாவது ஊட்டிக்கு முன்னாடியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி, குன்னூருக்கு முன்னாடி 2 கிலோமீட்டர், அந்த 2 கிலோமீட்டர்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மஞ்சூர் ரோடுங்க. குந்தான்னு போட்டு போர்டு போட்டிருப்பாங்க. அந்த போர்டுலேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்துட்டிங்கன்னா அடிபொலியாக இருக்கும். அடிபொலி. நீ கேரளா வைப்பு இன்னும் விடலை, கேரளாவில் வந்துட்டு அடிபொலின்னு இருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? பண்ணுவீங்க, தெரியும். சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, எனக்கு இந்த மாதிரி என் கூட சேர்ந்து நடந்து வர்றதுக்கு யாராவது ரெடியாக இருக்கீங்களா? அதாவது இந்த மாதிரிலாம் நான் நடப்பேன். என்னடா அவன் கூட்டிகிட்டு போய்ட்டு நம்ம நடக்க வைக்கிறான்லன்னு சொல்லிட்டு நான் சங்கடப்படக்கூடாது, சரிங்களா? அது ஒரு முக்கியமான கண்டிஷனு, ஓகேங்களா? காசு பெருசாக செலவாகாது. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா மேக்ஸிமம் ஒரு 2000 இருந்தால் போதும், ஓகேங்களா? 2 நாள் ஜாலியாக சுற்றி பார்த்து வரலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி ரோட்டில் லிஃப்ட் கேட்டு நடக்கணும். இப்போ வந்து 2 பேரும் ஒன்றா போயிட்டுருக்கோம், ஆனால் வண்டி ஒன்று தான் வருது அப்படின்னா யாரோ ஒருத்தங்க முன்னாடி போயிடுவோம். இந்த லொக்கேஷன் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குந்தா மெயினுக்கு போகணும் அப்படின்னா 2 பேரா ஆளுக்கு ஒரு வண்டியில் லிஃப்ட் கேட்டோம், ஒருத்தங்க போய் வெயிட் பண்ணணும் இன்னொருத்தர் வர வரைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்படி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எங்களோட சேர்ந்து ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம போகலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த வேறு எங்கேயாவது போனோன்னா நம்ம போகலாம், ஓகேங்களா? யாராக இருந்தாலும் ஓகே, பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்க இருந்தாலும் சரி, ஓகேவா? எனக்கு ட்ராவலிங் பிடிக்கும், இந்த மாதிரி நான் பண்ணணும் ப்ரோ அப்படின்னா சொல்லுங்கள். பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்லங்க. அந்த பாறைகள்லாம் அப்படியே லேண்ட்ஸ்லைடு நடந்துச்சுன்னா என்ன ஆகும் சாமி, முடிஞ்சு கதை. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பார்க்கவே பயமாக இருக்குங்க. அது ஆக்சுவலாக வந்து சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா
குந்தா டேமுங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் டேமு. நம்ம சொன்னோம்ல முன்னாடி சொன்னோம்ல, அதோட இதுதான் இது ஃப்ரண்ட் வியூ. இதுலேருந்து அது டேம் வந்து நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஓப்பன் பண்ணி விட்டால் இந்த வழியாக வந்துடும். இந்த வழியாக வந்துச்சுன்னா இதில் தண்ணி போகும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் இந்த டேம். இது எங்கே போகுதுன்னு தெரியல. இந்த இது டேமு சூப்பராக இருக்குங்க. எப்பா வேற லெவலில் இருக்குங்க இந்த வியூவு. தண்ணி போகும்போது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. செமையாக இருக்கும்ல இந்த இடத்துல. பார்க்கதாங்க இப்படி இருக்குது. பயங்கர ஆழங்க, செம்ம ஆழம். இது ஃபுல்லாக அப்படி தண்ணியாக போகும்போது எப்படி இருக்கும், செமையாக இருக்கும்ல. ஆக்சுவலாக அந்த இது வரைக்குமே தண்ணி வரும். இந்த கல் மாதிரி போட்டு கட்டி வச்சுருக்காங்களா, அது வரைக்குமே தண்ணி போகுமா. கிட்ட லிஃப்ட் கேட்டாச்சுங்க. பார்த்தா இளன் எக்ஸ்ப்ளோரர் சொல்லி கேட்குறாரு. எனக்கே ஷார்ட்டாக இருக்கு. ப்ரோ எப்படி தெரியும்? ஓகே ஓகே ஓகே. வீடியோ என்ன போனீங்க? ஓகே. அந்த ஏதாவது எடுத்தா ப்ரோ வியூ பாயிண்ட் மாதிரி ஏதாவது? ஓகே. ஆக்சுவலாக நான் மஞ்சள் போயிட்டு இருக்கேன். ஆமாம். அது எங்க போறீங்க? டேமுக்கு அதுலயா கீழே? இல்ல இல்ல, நான் போயிட்டு வந்துட்டேன். வேற வழியில போனோம். இங்க 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 ஓகே ப்ரோ. ஓகே. ஆக்சுவலா நம்மளோட ஃபாலோவருங்க. இதுதாங்க எனக்கு வந்து வேற லெவலாக சந்தோஷம். இங்கே வந்ததை விட எனக்கு இதுதான் சந்தோஷம். லிஃப்ட் கேட்டேன், கை காமிச்சு ஏற்றிட்டு ப்ரோ நீங்கள் இளன் எக்ஸ்ப்ளோரர் தானே அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்மளோட இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல. அதான் மேட்ரு. அது பாருங்க, டேம் பாருங்க, சூப்பராக இருக்கு. இதுதாங்க அந்த டேமோட இந்த சைடு வியூ. ஃபுல்லாக அது வரைக்கும் போதுங்க தண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்துக்கோங்க இப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குந்தா. இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரோடு போது பார்த்தீங்கன்னா, இதில் போனீங்கன்னா மஞ்சூர், இதில் போனீங்கன்னா ஊட்டி. ஆக்சுவலாக ஊட்டிக்கு வந்து நம்ம குன்னூர்லேருந்து, அதாவது குன்னூருக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் இருந்து லெஃப்ட்டில் கட்டாயி நம்ம வந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த லெஃப்ட் கட்டான பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் தான். ஆனால் இப்போது நம்ம அந்த கட்டிலிருந்து இந்த இடத்துக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இங்கேருந்து ஊட்டிக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது அந்த கட்டிலிருந்து நம்ம வந்ததுலேருந்து. ஆனால் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டீங்கன்னா ஊட்டிக்கு 20 கிலோமீட்டர் போயிடலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப், இந்த மாதிரியான ஒரு வில்லேஜு லேண்ட்ஸ்கேப்பு, கிளைமேட்டு, இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணவே முடியாது. டைரெக்டாக நீங்கள் ஊட்டியில் போயிட்டு இறக்கி விட்ருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றுமே இருக்காது, சப்பையாக முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு வந்து இதெல்லாமே சுற்றி பார்க்கணுங்க. எனக்கு வந்து ஊட்டிக்கு வந்து சுற்றி போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். என்ன கேட்டால் நான் சொல்லுவேங்க, ஒர்த்துங்க சீரியஸாக. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வர வழியில் கிட்டத்தட்ட இந்த ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ வந்திருக்கோம். அந்த இதில் இருந்து கட்டில் இருந்து ஒரு 10-15 கிராமம் பார்த்துருப்பேன். வேற லெவலுங்க, வேற லெவலு. செம்மையான வியூ பாயிண்ட்டு, லேண்ட்ஸ்கேப்பு, கிளைமேட்டு, அப்பப்போ லைட்டாக வெயில் வருது, அப்புறம் பனி, மிஸ்ட்டு, குளிர், இந்த மாதிரிலாம் கலந்து வருது. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரோட்டு மேலே அந்த ஃப்ளவர் மரம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பூ மரம். அந்த இதில் நம்ம ரீல்ஸ்லாம் நிறைய பசங்க போடுவோம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இறங்கி நீங்கள் வந்து ஒவ்வொரு 2 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நீங்கள் வந்து இறங்கி ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்காம போட மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரோடுங்க. ஆனால் அந்த இதில் இருந்து நீங்கள் இந்த வழியாக நீங்கள் ஊட்டி போகிறீங்க அப்படின்னா 60 கிலோமீட்ரு வருதுங்க. ஓகேங்களா? அதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, எனக்கு அது பிரச்சனை இல்லை ப்ரோ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா
சுற்றி போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு சூப்பராக ஒரு திருப்தியான ஒரு ரைடு பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ரோட்டில் வாங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ்.